अगजानन पद्मार्कं गजाननं महर्निशम् अनेकदं तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம், அதில் 3வது அத்தியாயம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் 2 அத்தியாயங்களிலும் நம்ம என்ன பார்த்தோம்னா, சௌனக முனிவர்கள் சூதரிடம் கேட்கிறார்கள், அந்த பகவானின் அவதார கதைகளை சொல்ல வேண்டும். அப்போ இந்த அத்தியாயத்தில் அந்த பகவானுடைய அவதாரங்களை பற்றி சொல்கிறார் சூதர். முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிஹி சம்பூதம் ஷோடசகலம் ஆதவ் லோகஸ்ய சிருட்சயா. ஆதவ் லோகஸ்ய சிருட்சயா. ஆதவ்னா முதலா லோகத்தை சிருஷ்டிப்பதற்காக பகவான் என்ன பண்ணினாராம்? பௌருஷம் ரூபம் ஜக்ருஹே, விராட் புருஷனுடைய ரூபத்தை எடுத்துண்டார். அப்போ பகவான் பிரம்மாண்டத்தையும் அதற்குள் இருக்கும் எல்லா வஸ்துக்களையும் படைப்பதற்காக புருஷன் எனப்படும் அந்த விராட் புருஷ உருவத்தை எடுத்துக்கொண்டார். அது எப்படிப்பட்ட உருவம்? மகதாதிபிகி சம்பூதம் ஷோடச கலம், மகத்து முதலான தத்துவங்களோடு சேர்ந்ததும் 16 அம்சங்களோடு கூடினதும். அப்போ இந்த 16 அம்சங்கள் எதெல்லாம்? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், பஞ்சபூதம், அப்புறம் மனசு. 16 அம்சங்களால் ஆனது அந்த விராட் புருஷ ரூபம். அப்போ இந்த மகத்தத்துவம் என்ன என்பது பின்னாடி வரும் அத்தியாயங்களில் விவரமாக சொல்லப்படும். அதனால் இங்கே விஸ்தரிக்கவில்லை. அப்படிப்பட்ட ரூபத்தை இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுவதற்காக பகவான் முதலில் ஸ்வீகாரியம் பண்ணினார் அப்படிங்கிறார் முதல் ஸ்லோகத்தில். அப்போ பகவான் அப்படி முதல்ல எடுத்த ரூபத்தை தான் விராட் புருஷன் என்கிறோம். நாம் காண்கிற இந்த லோகம்தான் அந்த விராட் புருஷனுடைய தேகம். அந்த லோகமாகிற சரீரத்தில் விளங்கும் ஆத்மாதான் அந்த பகவான் அப்படின்னு எடுத்துக்கணும். நீ அடுத்த ஸ்லோகத்தில் இந்த புருஷாவதாரம் எடுத்த பகவான் ஆதி நாராயணனாக பிரளய ஜலத்தில் யோக நித்ரையில் சைத்து கொண்டிருக்கிறார். யஸ்யாம்பசி ஷயானஸ்ய யோக நித்ராம் விதன்வதஹ நாபி ஹ்ரதாம்புஜாதாசீத் பிரம்மா விஸ்வஸ்ருஜாம் பதிஹி. யஸ்ய அம்பசி ஷயானஸ்ய, அம்பசினா ஜலம், ஜலத்தில் சைக்கிறவனான, எப்படி சைக்கிறார்? யோக நித்ராம் விதன்வதஹ, யோக நித்ரையில் சைச்சுன்னு இருக்கார். அப்படிப்பட்டவருடைய நாபி ஹ்ரதாம்புஜாத், நாபி ஆகிற அந்த தொப்புள்ள இருக்கிற ஹ்ரத் அப்படின்னா ஆழத்தில் இருக்கிற தாமரையிலிருந்து, அம்புஜாத் அந்த தாமரையில் இருந்துதான் விஸ்வஸ்ருஜாம்பதிஹி, விஸ்வத்தையே சிருஷ்டி பண்ணுவதற்கான பதியான அந்த பிரம்மா யோக நிதிரையில் இருக்கும் பகவானுடைய நாபியில் உள்ள கமலத்தில் இருந்துதான் உண்டானார். இனி 3வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்தில் இந்த பகவானுடைய அவயவங்கள் தான் 14 லோகங்களில் ஒவ்வொரு லோகமாக இருக்கிறது. யஸ்யாவயவ சம்ஸ்தானைஹி கல்பிதோ லோக விஸ்தரஹ தத்வை பகவதோ ரூபம் விசுத்தம் சத்வமூர்ஜிதம். யஸ்ய அவயவ சம்ஸ்தானைஹி, எவரொருவருடைய இந்த அவயவங்களால் லோக விஸ்தரக கல்பிதக, இந்த உலகம் அதனால்தான் உண்டாக்கப்பட்டது. தது ரூபம், அந்த ரூபம் எப்படிப்பட்டது? விசுத்தம் ஊர்ஜிதம் சத்வம், பரிசுத்தமானதும் சக்தியானதுமான சத்துவத்தால் உண்டாக்கப்பட்டது அந்த ரூபம். அதாவது ரஜோ தமோ குணங்கள் இல்லாத சுத்த சத்துவ ரூபமானது. இனி 4வது ஸ்லோகம். பஷ்யந்த்யதோ ரூபம் அபத்ர சக்ஷுஷா சஹஸ்ரபாதோருபுஜானனாத்புதம் சஹஸ்ரமூர்தஸ்ரவணாட்சிநாசிகம் சஹஸ்ரமௌல்யம்பரகுண்டலோலசது.
இப்போ இந்த விராட் புருஷ ரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு வர்ணிக்கிறார். சகசிர பாதோரு புஜானநாத்புதம் அப்படின்னா 1000 பாதங்கள், துடைகள், கைகள், முகங்கள் இவையால் ஆச்சரியமானதும், சகசிரமூர்த்த சிரவணாட்சி நாசிகம் 1000 சகசிரமூர்த்தம் 1000 சிரசுகள், ஸ்ரவணாட்சினா காதுகள், கண்ணுகள், நாசிகம் மூக்கு இவையோடு கூடியதும், சகசிர மௌல்யம்பர குண்டலோ லசது 1000 கிரீடங்கள், வஸ்திரங்கள், குண்டலங்கள் இவையால் சோபிப்பதுமான அத்தக ரூபம் இந்த ரூபத்தை அபத்ர சச்சுஷா அதாவது ஞான கண்ணினால் மட்டுமே பஷ்யந்தி காண்கிறார்கள். யாரு? யோகிகள் தியான நேத்திரத்தால் தான் இதை காண்கிறார்கள் அப்படிங்கிறார். இந்த உருவத்துக்கு 1000 பாதங்கள், 1000 துடைகள், 1000 புஜங்கள், 1000 தலைகள், காதுகள், கண்ணுகள், மூக்குகள் இவையோடு கூடினதும் 1000 கிரீடங்கள், பீதாம்பரங்கள், குண்டலங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற ரொம்ப ஆச்சரியமானது இந்த ரூபம். இப்போ இந்த புருஷ ரூபத்தை ஸ்தூல திருஷ்டியால், அதாவது நம்முடைய சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. அந்த யோகிகள் அதை தியான நேத்திரத்தால் மட்டுமே பார்க்கிறார்கள் அப்படிங்கிறார். ஏதன்னானாவதாராணாம் நிதானம் பீஜமவ்யயம் எஸ்யாம் ஷாம்சேன சிருஜ்யந்தே தேவத்திர்யங்நராதயः. ஏதது இது இந்த விராட் புருஷ அவதாரம் தான் நானாவதாராணாம் நிதானம், அநேகம் நானா விதத்தில் உள்ள அவதாரங்களுக்கு இதுதான் காரணம். இது எப்படிப்பட்டது? அவ்யயம், ஒரு காலம் நாசம் இல்லாதது. பீஜம், அப்படி பீஜம் இது. யஸ்ய அம்சாம்சேன இதனுடைய அம்சங்களில் இருந்துதான் யாரெல்லாம் உண்டாகிறா? தேவ திரியங்கு நராதயக தேவர்கள், திரியக்குகள்னா பசு பட்சிகள், அப்புறம் நரன்னா மனுஷன், இதெல்லாம் உண்டாவது இந்த விராட ரூபத்தில் இருந்துதான் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். இந்த உருவந்தான் பல வகை அவதாரங்களுக்கும் மூல காரணம். இதுவே சமஸ்த லோகங்களையும் படைக்கும் பிரம்மாவுக்கும் உற்பத்தி ஸ்தானம் என்பதால் சமஸ்த லோகங்களுக்கும் பீஜமும் இதுவே. இந்த பீஜத்துக்கு ஒரு காலம் நாசம் இல்லை. இதனுடைய அம்சங்களாலேயே, அதாவது இதனுடைய பார்ட்ஸில் இருந்துதான் தேவர்கள், மனிதர்கள், பசு பட்சி முதலானவை இதெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். இப்போ இதெல்லாம் டீட்டெயிலாக 2வது 3வது ஸ்கந்தத்தில் வரும். இந்த அத்தியாயத்தில் ரொம்ப பிரீஃபாக தான் அதை சொல்லிட்டு போகிறார். இனி பகவானுடைய முதல் அவதாரமான சனல்குமாரர்களை பற்றி இந்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ச ஏவ பிரதமம் தேவः கௌமாரம் சர்க்கமாஸ்திதः சசார துஷ்சரம் பிரம்மா பிரம்மச்சர்யம் அகண்டிதம். ச தேவக ஏவ அந்த தேவனே தான் பிரதமம் கௌமாரம் சர்க்கம் ஆஸ்திதக முதல்ல அந்த குமார சம்பந்தமான சிருஷ்டியை ஸ்வீகாரியம் பண்ணிட்டார். பிரம்மா, இங்க பிரம்மானா பிராமணனாக, அகண்டிதம் துஷ்சரம் பிரம்மச்சரியம் சச்சார. அகண்டிதம்னா ஒரு காலம் தடையில்லாத, துஷ்சரம் ஆச்சரிப்பதற்கு ரொம்ப கஷ்டமானதுமான அந்த பிரம்மச்சரியத்தை சச்சாரா அதை இவரே அனுஷ்டிச்சு காண்பித்தார் அப்படிங்கிறார். பகவானே தான் பிராமணனாக சனல்குமாரர்களாக அவதரித்து அகண்ட பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து காண்பித்தார். பிராமணர்களுக்கு அந்த பிரம்மச்சரியத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கிறார். தானே அந்த பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்ணி. இனி 7வது ஸ்லோகம். த்விதீயம் து பவாயாஸ்ய ரசாதலகதா மஹீம் உத்தரிஷ்யன் உபாதத்த யக்ஞேஷ சௌகரம் வபுஹு. அப்போ முதல்ல சனத்குமார அவதாரம் அது முடிஞ்சு 2வதா பகவான் வராக அவதாரத்தை சொல்றார். இதில் பகவானுடைய வராக அவதாரத்தை சொல்றார். த்விதீயம் து 2வதாக ரசாதல கதா மஹீம் ரசாதலத்தில் வைக்கப்பட்டிருந்ததான அந்த பூமியை உத்தரிஷன் மேலே கொண்டு வருவதற்கு முயன்றவனாக, யக்ஞேஷக அந்த யக்ஞேசனான பகவான் சௌகரம் வபுகு உபாதத்த. சௌகரம் வபுகுனா அந்த பன்றியின் உருவத்தை ஸ்வீகாரியம் பண்ணிட்டாராம். இப்போ பாதாளத்தில் ஆண்டு போன பூமியை எடுக்க
அதை எடுக்க முயன்றவனாக யக்ஞங்களுக்கு பிரபுவான பகவான் வராக அவதாரத்தை ஸ்வீகரித்தார் அப்படிங்கிறார். இனி 8வது ஸ்லோகம். திருத்தீயம் ரிஷி சர்க்கம் ச தேவர்ஷித்வமுபேத்ய சஹ தந்திரம் சாத்வதமாச்சஷ்ட நைஷ்கர்மியம் கர்மணாம் யதஹ. திருத்தீயம் அப்படின்னா மூணாவதாக, ரிஷி சர்க்கம் தேவர்ஷித்வம் உபேத்ய, அதாவது ரிஷியாகவும் அதில் தேவர்ஷி பாவத்தையும் அடைந்து, சஹ அவர், சாத்வதம் தந்திரம் அந்த வைஷ்ணவ தந்திரத்தை, ஆச்சஷ்ட அதை சொன்னார், யதஹ ஏதொன்றிலிருந்து, கர்மணா நைஷ்கர்மியம் அந்த கர்மங்களுக்கு பந்தம் வராமல் இருக்கும் வழியை அதிலிருந்து அறிகிறார்கள் அப்படிங்கிறார். இந்த 3வது அவதாரத்தில் தேவர்ஷியான நாரத உருவத்தை எடுத்துட்டாராம். அப்படி நாரத பஞ்சராத்திரம் அப்படிங்கிற பிரசித்தமான சாஸ்திரத்தை சொன்னார். இனி 9வது ஸ்லோகம். துர்யே தர்ம கலா சர்கே நர நாராயணா விருஷி பூத்வாத்மோபஷமோ வேதம் அகரோ துஷ்சரம் தபஹ. துர்யேனா 4வதா, தர்ம கலாசர்கே தர்மபத்னியில் உள்ள சிருஷ்டியில் தர்ம தேவதைக்கு பத்னியான மூர்த்தி தேவிக்கும், நரநாராயண ஆவிருஷி நர நாராயணவ் நர நாராயணன் அப்படிங்கிற ரிஷிகளாக, பூத்வா அப்படி உண்டாயிட்டு, ஆத்மோபஷமோபேதம் அப்படி மனசை கட்டுப்படுத்தக்கூடிய, துஷ்சரம் தபக ரொம்ப கஷ்டமான தபச, அகரோத் செய்தார்கள் இந்த நரநாராயணர்கள். அப்போ அந்த 4வதாக தர்ம தேவதையின் பத்னியான மூர்த்தி தேவியில் 2 அவதாரம், ஒன்று நரன்கிற ரிஷி, இன்னொன்று நாராயணன் எனப்படும் ரிஷி, இப்படி அவதாரம் பண்ணினார். அப்போ இந்திரியங்களை எல்லாம் அடக்கி மற்ற எவராலும் செய்ய முடியாத அளவு கடும் தபசை பண்ணினார்கள். 5வதாக கபிலன் என்கிற பெயருடைய சித்தனாக அவதரித்து சாங்கிய தத்துவத்தை உபதேசித்தார். பஞ்சம கபிலோ நாம சித்தேஷ கால விப்ளுதம் ப்ரோவாச்சாசுரயே சாங்கியம் தத்வக்ராம விநிர்ணயம். பஞ்சமக 5வதாக கபிலக நாம சித்தேஷக, கபிலன் என்று பெயருடைய சித்தர்களின் அதிபதியாக அப்படி பிறந்து, சாங்கியம் ப்ரோவாச்ச சாங்கியம் என்கிற சாஸ்திரத்தை உபதேசித்தார். யாருக்கு? ஆசுரையே ஆசுரி என்று பெயரான பிராமணனுக்கு உபதேசித்தார். இந்த சாங்கியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? கால விப்ளுதம் தத்துவகிராம விநிர்ணயம். கால விப்ளுதம்னா அது காலத்தினால் மறைந்து போயிருந்த, தத்துவகிராம விநிர்ணயம் பிரகிருதி மகத்து அப்படிப்பட்ட தத்துவங்களின் அவைகளை சொல்வதான சாங்கிய யோகத்தை உபதேசித்தார். அப்போ இதுக்கு எதனால சாங்கியம்னு பெயர் அப்படின்னா, இதில் சங்கியை வச்சு, அதாவது நம்பர்களை வச்சு இவ்வளவு தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் சொல்லித்தருவதும் ஆத்மாவின் தத்துவத்தை தான். அப்படி கபிலாவதாரம் 5வது அவதாரத்தில் சாங்கிய தத்துவத்தை உபதேசித்தார். நீ 11வது ஸ்லோகத்தில் தத்தாத்ரேய அவதாரத்தை சொல்றான். ஷஷ்டம் மத்ரேரபத்யத்வம் விருத பிராப்தோ அனசூயயா ஆன்வீட்சிகி மலர்காய பிரஹ்லாதாதிப்ய ஊச்சிவான். ஷஷ்டம்னா 6வது, அனசூயையா விருதக அத்ரேஹே. இப்போ அந்த அனசூயாவுடைய பர்த்தாவான அத்ரியின் அபத்தியத்துவம் பிராப்தோ சந்தானமாக, அவருடைய சந்தானமாக அவதரித்தார். அலர்காய பிரஹ்லாதாதிப்ய, அலர்கன் என்பவருக்கும் பிரஹ்லாதன் முதலானவர்களுக்கும் ஆன்வீட்சிகி அப்படின்னா ஆத்ம வித்யை ஊச்சிவான் உபதேசம் பண்ணினாராம். அப்படி 6வதாக அத்ரி மகர்ஷியின் மனைவியான அனசூயா பிரார்த்தித்து கொண்டபடி அவர்களுக்கு தத்தாத்ரேயராக பிறந்தார். அப்படி ஆத்ம வித்யை அலர்கனுக்கும் பிரஹ்லாதன் முதலானவர்களுக்கும் உபதேசித்தார் என்கிறார். இனி 12வது ஸ்லோகத்தில் யக்ஞாவதாரத்தை சொல்கிறார்கள்.
தத சப்தம ஆகூத்யாம் ருச்சேர்யக்ஞோப்யஜாயத ச யாமாத்யை சுரகணைஹி அபாத் ஸ்வயம்புவாந்தரம். ததஹ ந அனந்தரம் அதற்கு பிறகு, சப்தமே ஏழாமதில், ருச்சேகே ஆகூத்யா ருச்சியின் பாரியாவான ஆகூதியில், யக்ஞக அபியஜாயத யக்ஞனாக அவதரித்தார். அப்படி அவதரித்து, சக யாமாத்யைஹி சுரகணைஹி அவர் என்ன பண்ணினாராம், யாமன் முதலான தேவர்களோட சேர்ந்துண்டு ஸ்வயம்புவாந்தரம் ஸ்வயம்புவ மன்வந்தரத்தை அபாத் அந்த பரிபாலனம் பண்ணினார். அப்ப ஏழாவதாக ருச்சி பிரஜாபதி அவருடைய மனைவி ஆகூதி இவர்களுக்கு பிள்ளையாக யக்ஞன் என்கிற பெயருடன் அவதரித்தார். அந்த யக்ஞன் தான் ஸ்வயம்புவ மன்வந்தரத்தில் இந்திரனாக இருந்தார். நிறைய தேவர்களோட சேர்ந்து அந்த ஸ்வயம்புவ மன்வந்தரத்தை பரிபாலித்து வந்தார். இனி 13வது ஸ்லோகத்துல ரிஷப அவதாரத்தை சொல்றார். அஷ்டமே மேரு தேவ்யாம் து நாபேர் ஜாத உருக்ரமஹ தர்ஷயன் வர்த்ம தீராணாம் சர்வாஸ்ரம நமஸ்கிருதம். அஷ்டமேனா எட்டாவதாக, எட்டாமதில், நாபேகே மேருதேவியா நாபியின் பாரியாவான மேருதேவியில் ஜாத்தக பிறந்து, உருக்கிரமக அந்த பகவான், சர்வாசிரம நமஸ்கிருதம் எல்லா ஆசிரமங்களுமே நமஸ்கரிக்கும்படியான அந்த மேலான ஆசிரமம் அது எது? அது அந்த சந்நியாச மார்க்கம். அந்த சந்நியாச மார்க்கத்தை, வர்த்மான அந்த மார்க்கத்தை, தீராணா தர்ஷயன் தீரன்மார்களான பண்டிதர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறவனாக இருந்தார். அப்ப 8வது அவதாரத்தில் பகவான் ஆக்னீத்ர புத்திரனான நாபியின் மனைவியான மேருதேவியில் ரிஷபன் என்கிற பெயருடன் அவதரித்தார். இவர் சந்நியாசி தர்மத்தை உலகத்தவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். அதைத்தான் பரமஹம்ச மார்க்கம் என்று சொல்கிறோம். இதுதான் 4 ஆசிரமங்களில், அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த 4லுமே சிரேஷ்டமானது சந்நியாச மார்க்கமே. இதை எப்படி வாழ வேண்டும் என்று தானே வாழ்ந்து காட்டி கொடுத்தார். இனி 14வது ஸ்லோகம். அதுல பிரித்து என்கிற சக்கரவர்த்தியாக அவதரித்தார். அதை பத்தி சொல்றார். ரிஷிபிர்யாச்சிதோ பேஜே நவமம் பார்த்திவம் வபுஹு துக்தே மாமௌஷதீர் விப்ராஹ தேனாயம் ச உஷத்தமஹ. அப்ப ரிஷிபிகி யாச்சிதக ரிஷிகள் பிரார்த்தித்ததினால், நவமம் 9வதாக, பார்த்திவம் வபுஹு பிரித்து என்கிற பெயரோடு கூடின சரீரத்தை பேஜே இவர் எடுத்தார். விப்ராஹா, இப்ப விப்ராஹான்னு கூப்பிடுறார். ஹே பிராமணர்களே, அப்படி பிறந்து அவர் என்ன பண்ணினார்? இமா ஔஷதீஹி துக்த, அப்ப இவர் இந்த பூமியவே கறந்து எல்லா நல்ல வஸ்துக்களையும் எடுத்து கொடுத்தாராம் லோகத்தவர்களுக்கு. தேன அதனால, அயம் சக இந்த பிருது சக்கரவர்த்தி இருக்கானே, உஷத்தமக அதனால இந்த அவதாரம் ரொம்ப அழகான அவதாரம் அப்படின்னு சொல்றார். அப்போ ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணினார்கள், நாட்டை காக்க நல்ல ஒரு ராஜா வேணும் அப்படின்னு. அப்போ பகவான் பிருது சக்கரவர்த்தியாக அவதரித்தார். அப்ப சொல்றார், பிராமணர்களே, இந்த அவதாரத்தில் தான் பூமி ஒரு பசுவாக வந்தது. அப்போது அந்த பசுவில் இருந்து இந்த உலகத்து க்ஷேமத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் பிருது கறந்து எடுத்து கொடுத்தார். அதைத்தான் ஔஷதிகளை என்று சொல்கிறார். அதனால் உலகத்தவர் எல்லாருக்குமே நன்மை உண்டாயிட்டு, அதனால் இது ரொம்ப அழகான அவதாரம் அப்படிங்கிறார். நீ அடுத்த 15வது ஸ்லோகத்துல மத்ஸ்யாவதாரம் அதை பத்தி சொல்ற. ரூபம் சஜ்ஜக்ரிஹே மாத்ஸ்யம் சாச்சுஷோததி சம்ப்ளவே நாவ்யாரோப்ய மஹீமய்யம் அபாத்வைவஸ்வதம் மனும். அப்ப இதுல சாச்சுஷங்கிற மன்வந்தரத்துல ஒரு பெரிய பிரளயம் வந்தது. அந்த சமயத்துல பகவான் மாத்ஸ்யம் ரூபம் மத்ஸ்ய ரூபத்தை ஜக்ருஹே அதை ஸ்வீகாரியம் பண்ணிட்டார். மஹீமையாம் நாவி ஆரோப்பிய, இப்போ பூமி ஒரு நாவியா ஒரு தோணியா வந்தது. அதுல இந்த ஆரோப்பியனா ஏத்தினாராம். யார? வைவஸ்வதம் மனு, வைவஸ்வத மனுவை அதுல ஏத்தி அபாத் அப்படி அவரை காப்பாத்தினார் என்கிறார். அப்போ சாச்சுஷம் என்கிற ஒரு மன்வந்திரம்.
இந்த மன்வந்திரத்தின் முடிவில் எல்லா சமுத்திரங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய பிரளயம் வந்து விட்டதாம். அப்போ பகவான் ஒரு மத்ஸ்யமாக வந்து அந்த சமயத்தில் சத்யவிரதன் என்கிற ராஜாவை காப்பாற்றுவர். பூமியே ஒரு தோணியாக வரும், அதில் அவரை ஏற்றி உட்கார வச்சு இந்த மத்ஸ்யம் அந்த தோணியை இழுத்துண்டு போகும். அப்படி இந்த சத்யவிரதனை காப்பாற்றினார். இந்த சத்யவிரதன் தான் பிறகு வைவஸ்வத மனுவானார். அதனால ஸ்லோகத்தில் வைவஸ்வத மனுவை காப்பாற்றினார் அப்படிங்கிறார். இனி 16வது ஸ்லோகம், அதில் பகவானுடைய கூர்ம அவதாரத்தை சொல்கிறார். சுராசுராணாமுததீம் மத்னதாம் மந்தராச்சலம் தத்ரே கமடரூபேண பிருஷ்ட ஏகாதசே விபுஹு. உததீம்னா சமுத்திரத்தை, மத்தனதாம்னா அதை மதனம் பண்ணிட்டு இருந்த சுராசுராணாம், சுர அசுராணாம் அந்த தேவர்களுடையவும் அசுரர்களுடையவும் மந்தராஜலம் மந்தர பர்வதத்தை ஏகாதசேங்கிறார். அந்த 11வது அவதாரத்தில் விபுஹு பகவான் கமடரூபேண பிருஷ்டே தத்ரே, கமடரூபேண ஆமையாக வந்து பிருஷ்டே தன்னுடைய பிறகு பாகத்தில் தத்ரே தரித்தாரா, அதை தூக்கி நிறுத்தினாரா. அப்போ தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து சமுத்திரத்தை கடையும் போது அந்த மந்தர பர்வதம் தான் மத்தாக இருந்தது. ஆனால் அது சமுத்திரத்தில் தாழ்ந்து தாழ்ந்து போயிடுது. உடனே பகவான் 11வது அவதாரமான ஆமையாக வந்து தன்னுடைய பின்பாகத்தில் ஏற்றி அதை மேல் தூக்கி நிறுத்தினார். அடுத்தது 17வது ஸ்லோகம். அதில் பகவானுடைய 2 அவதாரங்களை சொல்றார். தன்வந்திரியாக வந்ததும் மோகினியாக வந்தது. தான்வந்தரம் துவாதசமம் த்ரயோதசமமேவச்ச அபாயயத் சுரானன்யான் மோகின்யா மோகயன் ஸ்திரியா. தான்வந்தரம் துவாதசமம், துவாதசமம்னா 12வது, அது தன்வந்திரியை பற்றினது, தன்வந்திரி அவதாரம். மோகின்யா ஸ்திரியா, மோகினி என்கிற ஸ்திரீ ரூபத்தால் அந்யான், அந்யான்னா தேவர்கள் அல்லாதவர்களை, அந்த அசுரர்களை மோகயன் மோகிப்பிப்பவனாக, சுரான் அபாயது அந்த தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை குடிக்க வைத்தார். திரையோதசமம் ஏவச்ச, இதுவேதான் 13வது அவதாரமும் அப்படின்னு முடிக்கிறார். அப்போ 12வது அவதாரம் தன்வந்திரியாக அவதரித்தது. சமுத்திரத்திலிருந்து அமிர்த பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தது. அப்படி கொண்டு வந்த அமிர்தத்தை அசுரர்கள் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள். இப்போ பகவான் ஒரு மோகினி ரூபம் எடுத்தார். அசுரர்களை மதிமயங்க செய்து அந்த தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க செய்தார். அப்படியே மோகினி அவதாரம் தான் 13வது அவதாரம். இனி 18வது ஸ்லோகம். அது 14வது அவதாரத்தில் நரசிம்மமூர்த்தியாக வந்ததை சொல்கிறார். சதுர்தசம் நாரசிம்ஹம் பிப்ரத் தைத்யேந்திரமூர்ஜிதம் ததார கரஜைர்வட்சசி ஏரகாம் கடகிருத்யதா. சதுர்தசம்னா 14வது. நாரசிம்ஹம் நரசிம்ஹ ரூபத்தை, பிப்ரது அதை தரிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்? ஊர்ஜிதம் தைத்யேந்திரம், அந்த ஊர்ஜிதம்னா ரொம்ப பலவானான அந்த தைத்யேந்திரனான அசுரர்களின் ராஜாவான அந்த ஹிரண்யகசிபுவினை, வட்சசி அவனுடைய நெஞ்சில், கரஜைஹி நகங்களால், ததார கீறினாரா அவனுடைய நெஞ்சை கீறி பிளர்ந்து விட்டாரா. அது எதை போலேங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றா. கடக்கிருத்து ஏரகாம் யதா, எப்படி கடக்கிருத்துனா பாய் நெய்கிறவன், அந்த பாய் நெய்கிறவன் எப்படி ஏரகம் என்கிற புல்லை நகத்தால் கீறுவனோ அதுபோல இந்த நரசிம்மமூர்த்தி அந்த ஹிரண்யகசிபுவின் நெஞ்சை பிளர்ந்தார் என்கிறார். அப்படி 14வதாக நரசிம்ம அவதாரத்தை சொல்லி முடிக்கிறார். இனி 15வது அவதாரம் தான் 19வது ஸ்லோகத்தில் வாமன அவதாரம். பஞ்சதசம் வாமனகம் கிருத்வா காதத்வரம் பலேஹே பதத்ரயம் யாச்சமானஹ பிரத்யாதித் சுஸ்திரிவிஷ்டபம். பஞ்சதசம் 15வது. வாமனகம் வாமன ரூபத்தை, கிருத்வா எடுத்துவிட்டு, பலேஹே அத்வரம் அகாத் பலியுடைய யாகசாலைக்கு வந்தார். அது எதற்காக வந்தார்? திரிவிஷ்டபம் பிரத்யாதிட்சு அந்த 3 லோகத்தையும் திருப்பி எடுப்பதற்காக, பதத்ரயம் யாச்சமானக 3 அடி
யாசிப்பவனாக இந்த யாகசாலைக்கு வாமனர் வந்து சேர்ந்தார்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ மகாபலி அடக்கி ஆண்டின்றிருந்தார் 3 உலகங்களையும். அதை மீட்பதற்காக கஷ்யபருக்கு அதிதியில் வாமனனாய் பிறந்தார். பிறகு பலி சக்கரவர்த்தியின் யாக பூமிக்கு போறார். அங்கே 3 அடி மண்ணை கேட்கிறார். அந்த 3 அடியிலேயே 3 உலகங்களையும் மீட்டு விட்டார் அப்படின்னு நம்ம வாமனாவதாரத்துல பார்க்கலாம். இனி 20வது ஸ்லோகம். 20வது ஸ்லோகத்துல பரசுராம அவதாரத்தை சொல்றார். அவதாரே ஷோடசமே பஷ்யன் பிரம்மத்ருகோ நிருபான் த்ரிசப்த கிருத்வ குபிதோ நிட்சத்ராமகரோன்மஹீம். ஷோடசமே அவதாரே 16வது அவதாரத்தில் நிருபா ராஜாக்கள் எல்லாருமே பிரம்மத்ருக பஷ்யன் பிராமணர்களை துரோகிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்துவிட்டு குபிதக ரொம்ப கோபிக்கிறவராக த்ரிசப்த கிருத்வக த்ரிசப்தனா 3 7 அப்போ 21 தடவை மஹீம் நிட்சத்ராம் அகரோத். மஹீம் அந்த பூமிய நிட்சத்ராம் இதுல சத்திரியர்களே இருக்கக்கூடாது அகரோத் சத்திரியர்களே இல்லாம பண்ணிவிட்டாரு. அப்போ 16வதாக பரசுராம அவதாரம் எடுத்தார். அப்ப இருந்த சத்திரிய ராஜாக்கள் எல்லாருமே பிராமணர்களை துரோகம் செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்து 21 தடவைகள் அந்த ராஜாக்களை எல்லாம் சம்ஹரித்து விட்டார். பூமியில் சத்திரியர்களே இல்லாதபடி செய்து விட்டார். இனி 21வது ஸ்லோகம். அதுல வியாச அவதாரத்தை சொல்றார். தத சப்ததசே ஜாதஹ சத்யவத்யாம் பராசராத் சக்ரே வேதத்தரோ சாகா திருஷ்டுவா பும்சோல்பமேதசஹ. ததஹ அதற்கு பிறகு சப்ததசே 17வதில் பராசராத் சத்யவத்யாம் ஜாதக பராசரனுக்கு சத்யவதியில் பிறந்தார். அப்புறம் என்ன பண்ணினார்? பும்சக அல்பமேதசக திருஷ்டுவா இந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப புத்தி குறைந்தவர்களாக இருப்பதை பார்த்துவிட்டு வேத தரோஹோ அந்த வேதமாகிற விருட்சத்துக்கு சாக்காக சக்ரே சாகைகளை உண்டாக்கினார். இப்போ 17வதான வியாசாவதாரத்துல பராசர மகர்ஷிக்கும் சத்தியவதிக்கும் புத்திரனாய் பிறந்தார். இப்போ ஜனங்களுக்கு வேதத்தை புரிந்து கொள்ளும் புத்தி இல்லை அப்படி என்பதை பார்த்து, அதாவது அவற்றின் பொருள்களை அறிவதற்கு போதுமான புத்தி இல்லை, மந்த புத்திகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணார்? இந்த வேதத்தை கொஞ்சம் சிம்பிள் ஆக்கிறதுக்காக வேதமாகிற மரத்துக்கு பல கிளைகளை ஏற்படுத்தினார். அதாவது அதை பிரிச்சு கொடுத்தார். ருக்கு யஜுர் சாமம் அதர்வம் அப்படிங்கிற பிரிவுகளை ஏற்படுத்தினார். இனி அடுத்தது 22வது ஸ்லோகம். ஸ்ரீராம அவதாரத்தை இதுல சொல்றார். நர தேவத்வமாபன்னஹ சுரகாரிய சிகீர்ஷயா சமுத்திர நிகிரகாதீனி சக்ரே வீர்யாண்யதப்பரம். அதப்பரம் அதற்கு பிறகு சுரகாரிய சிகீர்ஷையா சுரர்கள்னா தேவர்கள், அந்த தேவகாரியத்தை செய்வதற்கான தாத்பரியத்தால் நரதேவத்வம் ஆவன்னக ராஜாவாக அவதரித்து சமுத்திர நிகிரகாதீனி வீரியாணி சமுத்திரத்தை பந்திப்பது முதலான பராக்கிரமமான வீரியமான காரியங்களை எல்லாம் சக்ரே செய்தார்ங்கிறார். ஸ்ரீராம அவதாரத்துல தேவர்களுக்கு ராட்சசர்களால் வரும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்துவிட்டு தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ரட்சிப்பதற்காகத்தான் பகவான் ஸ்ரீராமனாக அவதரித்தார். சமுத்திர பந்தனம் முதலிய பல வீர செயல்களையும் செய்தார்னு இதுல சொல்றார். இனி 23வது ஸ்லோகம். அதுல பலராம ஸ்ரீகிருஷ்ண அவதாரங்களை சொல்றார். ஏகோனவிம்சே விம்சதிமே விஷ்ணிஷு பிராப்ய ஜன்மனி ராமகிருஷ்ணா விதிபுவோ பகவான் ஹரத்பரம். ஏகோனவிம்சேனா 19வதில், விம்சதிமேனா 20வதில், 19லும் 20லும் ராமகிருஷ்ணவ் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும், அதாவது பலராமனாகவும் ஸ்ரீகிருஷ்ணனாகவும், விஷ்ணிஷு ஜன்மனி பிராப்ய விஷ்ணிகளில் அந்த விஷ்ணு குலத்தில் அவதரித்து பகவான் புவக பரம் அந்த பூமியுடைய பாரத்தை பகவான் அகரது நன்றாக குறைத்தார். அப்போ 19ம் 20ம் அவதாரங்களில் பலராமன் ஸ்ரீகிருஷ்ணன் என்கிற 2 அவதாரங்கள் ஒரே காலத்தில் செய்தார்.
விஷ்ணு வம்சத்தில் பலராமன் என்றும் ஸ்ரீகிருஷ்ணன் என்றும் 2 ஜென்மங்களில் அவதரித்து பூமிக்கு பாரமான துஷ்ட ஜனங்களை வதைத்து பூமியை ரட்சித்தார். நீ 24வது ஸ்லோகம். அதில் 21வது அவதாரம் வரப்போகிறது. அதில் புத்தனாக அவதரிப்பார் அப்படிங்கிறார். ததக்கலௌ சம்பிரவருத்தே சம்மோகாய சுரத்விஷாம் புத்தோ நாம்னா ஜனசுதஹ கீகடேஷு பவிஷ்யதி. ததஹ அதற்கு பிறகு கலௌ சம்பிரவருத்தே கலி நன்றாக நடந்து கொண்டிருக்கும் போது சுரத்விஷாம் சம்மோகாய அந்த தேவ சத்ருக்களை எல்லாம் மோகிப்பிப்பதற்காக புத்தக நாம்னா புத்தன் என்கிற பெயரோடு கூடின அஜனசுதக அஜனனின் புத்திரனாக கீக்கடேஷு கீக்கட ராஜ்யங்களில் பவிஷ்யதி அவதரிப்பார். அப்போ இதெல்லாம் இப்போ சூதர் சொல்வது அந்த சத்திரம் நடந்து கொண்டிருக்கும்போ அல்லவா? அப்படி அந்த சத்திரம் எனப்படும் யாகம் எல்லாம் முடிஞ்சு இந்த கலி நன்றாக இன்னும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும்போது கீக்கட தேசத்தில் அஜனன் என்கிற ராஜாவுக்கு பிள்ளையாக கபிலவஸ்து என்கிற ஊரில் புத்தன் என்கிற பெயரோடு பகவான் அவதரிப்பார். தேவ சத்துருக்களை எல்லாம் தன்னுடைய உபதேசத்தால் மதிமயங்க செய்வார் அப்படிங்கிறார். இனி 25வது ஸ்லோகம். அதில் இனிமேல் 22வது அவதாரமான கல்கி அவதாரம் வரப்போவதை சொல்கிறார். அதாசௌ யுக சந்தியாயாம் தஸ்யு பிராயேஷு ராஜசு ஜனிதா விஷ்ணு யசசோ நாம்னா கல்கிர் ஜகத்பதிஹி. அத அதற்கு பிறகு அசௌ ஜகத்பதிஹி இந்த லோகநாதன் யுக சந்தியாயாம் இந்த யுகம் முடிய போகும்போது ராஜசு தஸ்யு பிராயேஷு அந்த டைமில் ராஜாக்கள் எல்லாருமே திருடர்கள் போல இருப்பார்களாம். அந்த டைமில் பகவான் விஷ்ணு யசஸ் என்கிறவருக்கு நாம்னா கல்கி என்கிற நாமத்தோடு கூடி ஜனிதா பிறப்பார். அப்போ கலியுகத்தின் முடிவில் தீர்ப்ப கிருதயுகம் ஆரம்பமாகும். அதுக்கு இடைப்பட்ட காலத்திலே தான் இந்த கல்கி அவதாரம் வரப்போகிறது. அப்போது இந்த ராஜாக்கள் எல்லாருமே ரொம்ப அதர்மிகளாக ஜனங்களுடைய சொத்தை எல்லாம் திருடர்கள் போலவே ஆகிவிடுவார்கள். அப்போ அவர்களை வதம் செய்வதற்காகவும் தர்மத்தை ரட்சிப்பதற்காகவும் விஷ்ணு யசஸ் என்கிற பிராமணனுக்கு பிள்ளையாக கல்கி என்கிற பேருடைய லோகநாதனாக பகவான் அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு இந்த 25வது ஸ்லோகத்தில் சொல்றார். இனி 26. அப்போ இங்கே சொன்ன இவ்வளவு அவதாரங்களை தவிர சொல்லாததுமான சகல அவதாரங்களும் அதையெல்லாம் சேர்த்து கொள்வதற்காக சூதன் சொல்கிறார். அவதாராஹ்ய சங்கேயா ஹரே சத்வநிதே த்விஜாஹ யதா விதாசின குல்யாஹ சரசஸ்யு சகஸ்ரஷஹ. த்விஜாஹ அப்படின்னு கூப்பிடுறா. ஓ பிராமணர்களே, சத்வநிதேகே ஹரேகே அவதாராக அந்த சத்வகுணமே உருவெடுத்த அந்த ஹரியுடைய அவதாரங்கள் அசங்கேயாக அது எவ்வளவுன்னு நம்மளால கணக்கு கூட்டவே முடியாது. எதை போல? அவிதாசினக சரசக நல்ல ஊற்றி இருக்கும் ஒரு தடாகத்திலிருந்து குல்யாக சகஸ்ரஷக ஏதாஸ்யூஹு எப்படி நிறைய கால்வாய்கள் வந்து கொண்டே இருக்குமோ அதை போல என்கிறார். பிராமணர்களே, சத்துவகுணமயனான அந்த ஸ்ரீஹரியுடைய அவதாரங்கள் இருக்கே, எப்படி தண்ணீர் பெருக்கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு தடாகம், அந்த மாதிரியான ஒரு தடாகத்தில் இருந்து ஆயிரக்கணக்கில் கால்வாய்கள் பெருகி வருவது போல்தான் இந்த சொல்லப்பட்ட அவதாரங்களும், தவிர சொல்லாமல் விட்ட மற்ற அவதாரங்களும். இவைகளை யாராலும் எண்ணி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிவிடவே முடியாது என்கிறார் சூதன். இனி 27வது ஸ்லோகம். ऋषयो मनवो देवा मनुपुत्रा महौजसः कला सर्वे हरेरेव सप्रजापदयस्तदा. ऋषयो அப்படின்னா ரிஷிகள், மனவோ அப்படின்னா மனுக்கள், தேவா தேவர்கள், மனுபுத்ரா மனுபுத்திரர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகௌஜசக ரொம்ப பராக்கிரமசாலிகள். சப்ரஜாபதயக அந்த பிரஜாபதிகள், இவர்கள் எல்லாருமே சர்வே ஹரேஹே கலாஹ ஏவ இவர்கள் எல்லாருமே ஹரியுடைய அம்சங்கள் தான் அப்படிங்கிறார். இப்போ இதில் சொல்றா பிரஜாபதிகளும் ரிஷிகளும் மனுக்களும் தேவர்களும் மகா பராக்கிரமசாலிகளான மனு புத்திரர்களும் எல்லாருமே விஷ்ணுவின் அம்சத்தினால் உண்டானவர்களே அப்படிங்கிறார்.
இப்படி எல்லா அவதாரங்களும் பகவானுடையவே அம்சாவதாரங்கள் ஆனாலும் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் பூர்ண அவதாரம் அப்படின்னு 28வது ஸ்லோகத்தில் சொல்றார். ஏதே சாம்சகலா பும்சஹ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரிவ்யாகுலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே. ஏதேச்ச இப்படி இந்த அவதாரங்கள் எல்லாமே பும்சக அம்சங்களாக புருஷனுடைய அம்சங்கள் தான். ஆனால் கிருஷ்ணக தூ அந்த கிருஷ்ணனா இருக்காரே அவர் ஸ்வயம் பகவான், அவர் ஸ்வயம் பகவானே தான். யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் இந்திராரி வியாக்குலம் லோகம் இந்திர சத்ருக்களால் கஷ்டப்படுகிற அந்த லோகத்தை மிருடயந்தி அதை ரட்சிக்கிறார். இப்ப இதுவரைக்கும் சொன்ன எல்லா அவதாரங்களுமே ஈஸ்வரனின் அம்சங்கள் அல்லது அம்சத்தின் அம்சங்கள். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்காரே அவர் சாட்சாத் பகவானே தான், பூர்ண அவதாரம். பகவான் ஷாட்குண்ய பரிபூர்ணன் அப்படின்பா. 6 குணங்கள், ஞானம், ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ், வைராக்கியம், ஸ்ரீ, இப்படி இந்த 6 குணங்களும் கொண்டவர் பகவான். இது அப்படியே நிறைந்து இருக்கு அந்த ஸ்ரீகிருஷ்ணனிலும். ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கான் பூர்ண அவதாரம். அதை தவிர இந்த எல்லா அவதாரங்களுமே லோகத்தை சம்ரட்சிப்பதற்காகத்தான். ஒவ்வொரு யுகத்திலும் இப்படி அசுரர்களும் துஷ்டர்களும் அரசர்களும் எல்லாம் லோகக்ஷேமத்துக்கு இடைஞ்சல் பண்ணும்போ லோகத்தை காப்பாற்றுவதற்காகவே பகவான் அவதாரம் எடுக்கிறார். இந்த எல்லா அவதாரங்களுமே லோகத்தை சம்ரட்சிப்பதற்காகவே. இந்த அவதாரங்களை கீர்த்தனம் பண்ணுவதால் என்ன பலன், அதைத்தான் 29வது ஸ்லோகத்தில் சொல்றார். ஜன்மகுஹ்யம் பகவதோ யஏதத் பிரயதோ நரஹ சாயம் பிராதர் கிருணன் பக்தியா துக்க கிராமாத் விமுச்யதே. பகவதः குஹ்யம் இந்த பகவானுடைய ரொம்ப ரகசியமான ஏதது ஜன்ம இந்த அவதாரத்தை பிரயதக யக நரஹ சுத்தமாக இருக்கிற எந்த ஒரு மனுஷன் சாயம் பிராத்தக சாயங்காலத்திலும் பிராத காலத்திலும் பக்தியா பக்தியோடு கூடி கிருணன் கீர்த்தனம் பண்ணுகிறானோ சக துக்க கிராமாத் அவன் எல்லா துக்கங்களிலிருந்தும் விமுச்சதே அவன் விடுபடுகிறான். அப்போ இந்த அவதாரங்களை எந்த ஒரு மனிதன் காலையிலும் மாலையிலும் தேக சுத்தியுடனும் பக்தியுடனும் இந்த பரம ரகசியமான பகவத் அவதாரங்களை கீர்த்தனம் பண்ணுகிறானோ அவன் சம்சார சங்கடத்திலிருந்து முக்தி அடைகிறான் அப்படின்னு இந்த 29வது ஸ்லோகத்தில் சொல்கிறோம். இனி 30வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.